Sunrise. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று மே மாதம் 6ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை 2014ஆம் ஆண்டு மற்றும் ஒரு புதிய நாளில் சந்திக்கின்றோம். நியூஸ் ஃபர்ஸ்ட் சக்தி டிவியின் காலை நேர பிரதான செய்திகளோடு முதலில் தலைப்புச் செய்திகள். சர்வதேச இளைஞர் மாநாடு இன்று ஆரம்பம். குர்நாகலில் போலீஸ் கான்ஸ்டபிள் ஒருவர் கொலை. தொழிற்சங்க நடவடிக்கையை நிறைவு செய்து இன்று காலை முதல் பணிக்கு திரும்புவதாக அரசு தாதி உத்தியோகத்தர்கள் சங்கம் தெரிவிப்பு. நாடு முழுவதும் ஏற்பட்டுள்ள வானிலை மாற்றத்தினால் காற்றின் வேகமானது மணிக்கு 70 தொடக்கம் 80 கிலோமீட்டர் வரை வீசக்கூடும் என்று வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. நாட்டை அண்மித்துள்ள வளிமண்டலத்தில் ஏற்பட்டுள்ள தாளமுக்கத்தினால் மழையுடன் கூடிய வானிலையை எதிர்பார்க்க முடியும் என்றும் திணைக்களம் தெரிவித்துள்ளது. வானிலை தொடர்பான மேலதிக தகவல்களை அறிந்து கொள்வதற்காக வளிமண்டலவியல் திணைக்களத்தின் வானிலை அதிகாரி முகமது சாலிஹினுடன் நாம் தொடர்பினை ஏற்படுத்தியிருக்கின்றோம். ஸ்கைப் ஊடாக இணைந்திருக்கிறார். வணக்கம். வணக்கம். இன்று நாட்டில் எவ்வாறான காலமுக்கமானது இன்னமும் இலங்கைக்கு மேற்கே நிலை கொண்டுள்ளது. பிற்பகல் மற்றும் இரவு வேளைகளில் நாட்டின் பெரும்பாலான பகுதிகளில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யும். மத்திய சப்ரகமுக மேல் தென் மற்றும் கிழக்கு மாகாணங்களிலும் காலை வேளைகளில் மழை பெய்யக்கூடும். சில இடங்களில் சுமார் 100 மில்லிமீட்டர் அளவிலான மழை வீழ்ச்சி கிடைக்கக்கூடும். கடல் பிராந்தியங்களை பார்க்கின்ற போது புத்தளம் தொடக்கம் கொழும்பு காலி ஊடாக மாத்தறை வரையான கரையோரத்துக்கு அப்பாலுள்ள ஆழ்கடல் பிரதேசங்களிலும் கரையோர பிரதேசங்களிலும் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். பொதுவாக காற்று தென்மேற்கு திசையினூடாக அல்லது வேறு திசைகளினூடாக மணிக்கு 20 தொடக்கம் 40 கிலோமீட்டர் வேகத்தில் வீசும். ஆனால் சில வேளைகளில் வினைத்திறன் மிக்க முகில்களின் தாக்கத்தின் காரணமாக காற்றின் வேகம் மணிக்கு 70 தொடக்கம் 80 கிலோமீட்டர் வேகத்தில் மேற்கூறப்பட்ட கடல் பிரதேசங்களில் அதிகரிக்கக்கூடும். அத்துடன் இக்கடல் பிரதேசங்கள் கொந்தளிப்பாகவும் காணப்படும். பிற்பகல் மற்றும் இரவு வேளைகளிலும் நாட்டை சூழவுள்ள கடல் பிரதேசங்களின் பல இடங்களில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. நிலவும் மழையுடன் கூடிய வானிலையினால் 3 மாவட்டங்களுக்கு விடுக்கப்பட்டிருந்த மண் சரிவு எச்சரிக்கை மேலும் 24 மணித்தியாலங்களுக்கு நீடிக்கப்பட்டுள்ளதாக தேசிய கட்டட ஆய்வு நிலையம் தெரிவிக்கின்றது. பதுளை, நுவரெலியா மற்றும் கேகாலை மாவட்டங்களில் மண் சரிவு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாக இடர் முகாமைத்துவ நிலையத்தின் உதவி பணிப்பாளர் பிரதீப் கொடிப்பிலி தெரிவிக்கின்றார். பதுளை மாவட்டத்தின் ஹப்புத்தலை பண்டாரவள வீதி, ஹப்புத்தலை பெரகல வீதி, ஹப்புத்தலை தியத்தலாவ வீதி, எல்ல வெள்ளவாய வீதி, பண்டாரவளை தியத்தலாவ வீதி, பண்டாரவளை பதுளை வீதி, பதுளை மகியங்கன வீதிகளில் மண் சரிவு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. அத்துடன் நுவரெலியா மாவட்டத்தின் கொத்மலை, அம்பகமுவ ஆகிய பிரதேச செயலக பிரிவுகள் மற்றும் கேகாலை மாவட்டத்தின் திரணியாகல, ஜட்டியாந்தோட்டை, புலத்கோப்பிட்டிய, திபியோவிட்ட பகுதிகளுக்கும் மண் சரிவு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாக இடர் முகாமைத்துவ நிலையம் சுட்டிக்காட்டுகின்றது. அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ள பகுதிகளை சேர்ந்த மக்கள் தொடர்ந்தும் தெளிவூட்டப்பட்டு வருவதுடன் மக்களை அவதானத்துடன் இருக்குமாறும் அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக நிலையத்தின் உதவி பணிப்பாளர் பிரதீப் கொட்டிப்பிலி மேலும் குறிப்பிடுகின்றார். சர்வதேச இளைஞர் மாநாடு ஹம்பாந்தோட்டையில் மாகம் ருகுணுபுர சர்வதேச மாநாட்டு மண்டபத்தில் ஜனாதிபதி தலைமையில் இன்று நடைபெறவுள்ளது. 28 நாடுகளை பிரதித்துவப்படுத்தும் இளைஞர் விவகார அமைச்சர்கள், 62 நாடுகளின் இளையோர் விவகார சிரேஷ்ட அதிகாரிகள் உட்பட பல பிரதிநிதிகள் இந்த மாநாட்டில் கலந்து கொள்ள உள்ளனர். சர்வதேச இளைஞர் மாநாடு எதிர்வரும் 10ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இதேவேளை 40 நாட்களாக உலகின் 5 கண்டங்களை கடந்து அரவுண்ட் தி வேர்ல்ட் இன் 40 டேஸ் குழு தனது பயணத்தை நேற்று வெற்றிகரமாக நிறைவு செய்தது. இதனை முன்னிட்டு ரத்மலான ஸ்டெயின் கலையகத்தில் விசேட நிகழ்ச்சியொன்றும் நேற்றிரவு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. சர்வதேச இளைஞர் மாநாடு தொடர்பான மேலதிக தகவல்களுடன் ஹம்பாந்தோட்டையில் இருந்து இணைந்து கொள்கிறார் எமது அலுவலக செய்தியாளர் ஜெஃப்ரி. வணக்கம் ஜெஃப்ரி.
நேயர்கள் அனைவருக்கும் அன்பான காலை வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். ஹம்மாந்தோட்டை மாகாம் ருகுனுபுர சர்வதேச மாநாட்டு மண்டபத்திலிருந்து லைவ் டிஜி டிரான்ஸ்மிஷன் ஊடாக நேரடியாக தற்போது உங்களோடு இணைந்து கொள்கின்றோம். இப்போது நேரம் காலை 6:35. அனைவரும் ஆவலோடு எதிர்பார்த்திருந்த உலக இளைஞர் மாநாடு இன்னும் சொற்ப வேளையில் ஆரம்பமாக இருக்கிறது. இந்த சர்வதேச மாநாட்டு மண்டபத்தில் அங்குரார்ப்பண நிகழ்வு அளவில் ஆரம்பமாக இருக்கிறது. அதிமேதகு ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச அவர்களுடைய தலைமையில் தான் இந்த அங்குரார்ப்பண நிகழ்வு ஆரம்பமாகி எதிர்வரும் 10ஆம் தேதி வரை இந்த உலக இளைஞர் மாநாடு இடம்பெற இருக்கிறது. குறிப்பாக 140 நாடுகளுக்கும் அதிகமான இளைஞர் யுவதிகள் இந்த மாநாட்டில் கலந்து கொண்டிருப்பதாக அறிய கிடைத்திருக்கிறது. அது மாத்திரமல்ல, 20 நாடுகளுக்கும் மேற்பட்ட நாடுகளைச் சேர்ந்த இளைஞர் விவகார அமைச்சர்கள் இந்த மாநாட்டில் கலந்து கொண்டிருக்கின்றமை சிறப்பம்சம். தற்போது கொழும்பிலிருந்து அந்த இளைஞர்கள் ஹம்மாந்தோட்டை நோக்கி வருவதாகவும் தகவல் நமக்கு கிடைத்தது. அதாவது உலக இளைஞர் மாநாடு இம்முறை 15வது தடவையாக தான் இலங்கையில் நடைபெறுகிறது. குறிப்பாக உங்களுடைய குறிப்பு புத்தகம் இருந்தால் நீங்கள் குறித்து வைத்துக் கொள்ளலாம். ஆசிய நாடொன்றில் இடம்பெறும் முதலாவது உலக இளைஞர் மாநாடு இதுவென்பது குறிப்பிடத்தக்கது. எனவே சந்தோஷமாக நீங்கள் உலக இளைஞர் மாநாடை கண்டுகளிக்கலாம். இது தொடர்பான தகவல்களை நாங்கள் நியூஸ் ஃபர்ஸ்ட் ஊடாக உடனுக்குடன் வழங்குவோம். இன்று தொடக்கம் எதிர்வரும் 10ஆம் தேதி முக்கிய கட்டங்கள் அனைத்தையும் அறிந்து கொள்ள நியூஸ் ஃபர்ஸ்டோடு இணைந்து கொள்ளுங்கள். நியூஸ் ஃபர்ஸ்ட் செய்திகளுக்காக ஹம்மாந்தோட்டை மாகாம் ருகுனுபுர சர்வதேச மாநாட்டு மண்டபத்திலிருந்து ஜெஃப்ரி ஜெபதார்ஷன். புத்தளம் மாவட்டத்தில் பெய்த கடும் மழை காரணமாக 90 பேர் இடம்பெயர்ந்து பாதுகாப்பான இடங்களில் தக்க வைக்கப்பட்டுள்ளதாக இடர் முகாமைத்துவ நிலையம் தெரிவிக்கின்றது. இடம்பெயர்ந்துள்ள மக்களுக்கான சமைத்த உணவு உள்ளிட்ட நிவாரணப் பொருட்கள் வழங்கப்பட்டு வருவதாக நிலையத்தின் உதவி பணிப்பாளர் பிரதீப் கொடிப்பிலி தெரிவிக்கின்றார். அத்துடன் சில வீதிகளின் போக்குவரத்துக்கும் பாதிப்பு ஏற்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். இதேவேளை ஏனைய மாவட்டங்களில் எவரும் இடம்பெயர்ந்துள்ளதாக பதிவாகவில்லை என்றும் அவ்வாறு மக்கள் இடம்பெயரும் பட்சத்தில் அவர்களுக்கு தேவையான வசதிகள் வழங்கப்படும் என்றும் உதவி பணிப்பாளர் மேலும் தெரிவித்துள்ளார். இடர் முகாமைத்துவ நிலையத்தில் 24 மணித்தியாலங்களும் தொடர்ந்து செயற்பட்டு வருவதுடன் ஏதேனும் அனர்த்தங்கள் ஏற்பட்டால் துரிதமாக செயற்பட தயாராக உள்ளதாகவும் இடர் முகாமைத்துவ நிலையத்தின் உதவி பணிப்பாளர் கொடிப்பிலி மேலும் சுட்டிக்காட்டினார். புத்தளம் மாவட்டத்தின் வானிலை தொடர்பான தகவல்களுடன் இணைந்து கொள்கிறார் எமது பிராந்திய செய்தியாளர் காசிம் அவர்கள் ஸ்கைப் ஊடாக இணைந்திருக்கிறார். புத்தளம் மாவட்டத்தில் எவ்வாறான வானிலை தற்போது காணப்படுகிறது? ஆமாமுமா, நாட்டில் ஏற்பட்டுள்ள சீரற்ற வானிலை காரணமாக நேற்று முதல் அதிகமான மழை புத்தளம் மாவட்டத்தில் பெய்து வருகின்றது. இருந்த போதிலும் கலாவயா பெருக்கெடுத்ததன் காரணமாக எலவாங்குளம் பகுதியில் உள்ள வீதிகள் பல நீரில் மூழ்கியுள்ளதுடன் அந்த பகுதியில் பல வீடுகளும் நீரில் மூழ்கியுள்ளதுடன் மேலும் பல விளை நிலங்களும் கூட அந்த நீரில் மூழ்கியுள்ளது. மேலும் புத்தளம் மாவட்டத்தில் உள்ள இங்கினிமிட்டிய பகுதி நீர்த்தேக்கத்தின் 2 வான்கதவுகள் திறக்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாகவும் இந்த பகுதியில் வெள்ளப்பெருக்கு ஏற்படலாம் என இடர் முகாமைத்துவ நிலையம் அறிவித்துள்ளது. இருந்த போதிலும் வெள்ளப்பெருக்கு ஏற்படும் பொழுது, சீரற்ற வானிலை நிலவும் பொழுது அவர்கள் அவதானமாக இருப்பதாகவும் ஏதாவது அனர்த்தங்கள் ஏற்படும் பொழுது அதற்கான முடிவுகளை காண்பதாகவும் புத்தளம் மாவட்ட இடர் முகாமைத்துவ நிலையத்தின் அதிகாரி ஒருவர் தெரிவித்தார். மேலும் கடலை அவதானிக்கும் பொழுது எவ்வித பாதிப்புகளும் ஏற்படவில்லை. மீனவர்கள் கடற்தொழிலுக்கு பெய்து வருவதையும் அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. நியூஸ் ஃபர்ஸ்ட் செய்திகளுக்காக புத்தளத்திலிருந்து எம்.ஏ. காசிம். தம்புள்ளை பிரதான வீதியின் வெள்ளப்பதி பகுதியில் வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்த 2 போலீஸ் கான்ஸ்டபிள்கள் கடத்திச் செல்லப்பட்டு அவர்களில் ஒருவர் கொலை செய்யப்பட்டுள்ளார். மற்ற போலீஸ் கான்ஸ்டபிள் காயமடைந்த நிலையில் குருநாகல் போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளரும் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சருமான அஜித் ரோகன நியூஸ் ஃபர்ஸ்டுக்கு தெரிவித்துள்ளார். போக்குவரத்து கடமையில் ஈடுபட்டிருந்த கான்ஸ்டபிள்கள் இருவர் இன்று அதிகாலை 2:30 மணியளவில் வேன் ஒன்றை சோதனைக்குட்படுத்த முற்பட்ட வேளையில் வேனில் வருகை தந்த குழுவினரால் கடத்தி செல்லப்பட்டுள்ளனர். பின்னர் கான்ஸ்டபிள் ஒருவர் மீது காட்டுப்பகுதியில் துப்பாக்கி பிரயோகம் நடத்தப்பட்டுள்ளதுடன் மற்ற போலீஸ் கான்ஸ்டபிளை காயப்படுத்தியுள்ளனர். அதன் பின்னர் அந்த குழுவினர் வேனில் தப்பி சென்றுள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர். சம்பவம் தொடர்பிலான விசாரணைகளுக்காக 6 போலீஸ் குழுக்கள் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் கூறினார். இதனூடாக வேனில் வருகை தந்த குழுவினர் அவர்கள் பயணித்த வாகனம் தொடர்பில் விரைவில் கண்டறிய உள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார்.
மக்களின் நலனுக்காக செயற்படும் போலீசார் மீது இவ்வாறு தாக்குதல் நடத்தியவர்களுக்கு எதிராக கடும் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் அஜித் ரோஹன குறிப்பிட்டார். தமது சங்கம் முன்னெடுத்திருந்த தொழிற்சங்க நடவடிக்கைகளை நிறைவு செய்து இன்று காலை முதல் பணிக்கு திரும்புவதாக அரசு தாதி உத்தியோகத்தர்கள் சங்கம் தெரிவிக்கின்றது. பொதுமக்களின் நலனை கருத்தில் கொண்டும் தமது பிரச்சினைகளுக்கு தீர்வு வழங்கப்படும் என நம்பிக்கையிலும் இந்த தீர்மானத்தை எடுத்துள்ளதாக சங்கத்தின் தலைவர் சமன் ரத்னபெரிய கூறினார். சுகாதாரத்துறைசார் அதிகாரிகளுக்கு இந்த பிரச்சனையை தீர்ப்பதற்கு 1 வார கால அவகாசம் வழங்குவதாகவும் அந்த காலப்பகுதிக்குள் தமக்கான தீர்வு வழங்கப்படாத விடத்து தொழிற்சங்க நடவடிக்கையை மீள ஆரம்பிப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார். நாட்டில் உள்ள பெரும்பாலான வைத்தியசாலைகளில் தாதியர் தொழிற்சங்க நடவடிக்கை வெற்றிகரமாக முன்னெடுக்கப்பட்டதாகவும் அரசு தாதி உத்தியோகத்தர்கள் சங்கம் தெரிவிக்கின்றது. நிதி அமைச்சின் செயலாளர் கலாநிதி PB ஜெயசுந்தர தலைமையில் தமது பிரச்சினைகளுக்கு தீர்வு வழங்குவதற்காக குழு ஒன்று நியமிக்கப்பட்டுள்ளதாகவும் சங்கத்தின் தலைவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இதேவேளை தொழிற்சங்க நடவடிக்கையினை இன்றைய தினமும் தொடர உள்ளதாக அகில இலங்கை தாதியர் சங்கத்தின் தலைவர் காமினி குமாரசிங்க தெரிவித்தார். தமது பிரச்சினைக்கான உரிய தீர்வு வழங்கப்படாமையினால் தொழிற்சங்க நடவடிக்கையை தொடர்வதாக அவர் குறிப்பிட்டார். தமது பிரச்சினைகளை தீர்த்து வைப்பதற்கு தலையீடு செய்யுமாறு சுகாதார துறைசார் அதிகாரிகளுக்கு தொடர்ந்தும் வலியுறுத்தி வருவதாகவும் அகில இலங்கை தாதியர் சங்கம் குறிப்பிட்டது. அத்துடன் மகப்பேற்று பயிற்சியை அடிப்படையாக கொண்டு முன்னெடுத்த தொழிற்சங்க நடவடிக்கையை நிறைவுக்கு கொண்டு வந்துள்ளதாக ஐக்கிய தாதியர் சங்கத்தின் தலைவர் முர்தட்டுவே ஆனந்த தேரர் தெரிவித்தார். மன்னாரில் இன்று நடைபெறவிருந்த பட்டதாரிகளின் மேன்முறையீட்டு ஆவண பரிசீலனை ரத்து செய்யப்பட்டுள்ளது. அரசு சேவையில் பட்டதாரிகளை உள்வாங்கும் பொருட்டு 2012ஆம் ஆண்டு மார்ச் 30ஆம் தேதிக்கு முன்னர் பட்டம் பெற்றவர்களின் ஆவண பரிசீலனை இன்று இடம்பெறும் என்று முன்னர் அறிவிக்கப்பட்டிருந்தது. ஆயினும் உள்நாட்டு அலுவல்கள் அமைச்சின் செயலாளரின் அறிவுறுத்தல்களுக்கு அமைய குறித்த ஆவண பரிசீலனை ரத்து செய்யப்பட்டுள்ளதாக மன்னார் மாவட்ட மேலதிக அரசாங்க அதிபர் தெரிவித்துள்ளார். ஆவண பரிசீலனை நடைபெறும் தினம் பின்னர் அறிவிக்கப்படும் என்றும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். நுகேகுட உள்ளிட்ட சில பகுதிகளுக்கான நீர் விநியோகம் இன்று காலை 8 மணி முதல் மாலை 5 மணி வரை தடைப்பட உள்ளதாக நீர்வளங்கள் வடிகாலமைப்பு சபை அறிவித்துள்ளது. இதற்கமைய ஹைலெவல் வீதி நுகேகுடை சந்தியில் இருந்து விஜயராம சந்தி வரையும், பிறக்கோட்டை, அத்துல்கோட்டை, மிரிகான, விஜயராம, பாகோட, நாவல, மெதிவல, மகரகம, பொர்லஸ்கமுவ மற்றும் கெஸ்பாவ் ஆகிய நகர சபைகளுக்கு உட்பட்ட பகுதிகளில் நீர்வெட்டு அமுல்படுத்தப்பட உள்ளது. இதனை தவிர இன்றிரவு 9 மணி முதல் நாளை காலை 6 மணி வரை கொழும்பு டிக்மன் வீதி மற்றும் அதனுடன் தொடர்புடைய அனைத்து குறுக்கு வீதிகளிலும் நீர் விநியோகம் தடைபட உள்ளது. உலகின் மிகப்பெரிய தேர்தலான இந்தியாவின் மக்களவைத் தேர்தலின் இறுதிக் கட்டத்தை அடைந்துள்ள நிலையில் ஆளும் மற்றும் எதிர்க்கட்சிகளின் பிரசார கூட்டங்களும் சூடுபிடித்துள்ளன. இந்திய மக்களவைத் தேர்தலில் பிரதமர் வேட்பாளராக போட்டியிடும் முக்கிய எதிர்க்கட்சித் தலைவரும் பாரதிய ஜனதா கட்சியின் தலைவருமான நரேந்திர மோடி நேற்று அமேதி தொகுதியில் நடைபெற்ற பேரணியிலும் பிரச்சார கூட்டத்திலும் கலந்து கொண்டார். இதன்போது நேரு காந்தியின் பரம்பரைக்கு எதிரான காரசாரமான தனது கருத்துக்களை முன்வைத்தார். வடக்கு உத்தரப்பிரதேசத்தின் அமேதி தொகுதியில் இந்து மத தேசியவாத கட்சி ஏற்பாடு செய்திருந்த பேரணியில் கலந்து கொண்ட நரேந்திர மோடி காந்தி குடும்பத்தினரை தாக்கி பேசியிருந்தார். மாற்றங்களை செய்வதாக மக்களிடையே பொய்யான கனவுலகத்தை உருவாக்கி காந்தி வம்சத்தினராகிய காங்கிரஸ் கட்சியின் துணைத் தலைவர் ராகுல் காந்தி மற்றும் காங்கிரஸ் கட்சியின் தலைவர் சோனியா காந்தி ஆகியோர் ஏழை மக்களின் பணங்களை கொள்ளையடிப்பதாக மோடி கடும் விமர்சனங்களை முன்வைத்தார். கடந்த 60 வருடங்களில் 3 தலைமுறையினராக இந்த நேரு குடும்பம் மக்களிடையே பொய்யான கனவுலகை மலர செய்து அவர்களை ஏமாற்றி வரும் நிலையில் பாதிக்கப்பட்ட மக்களிடையே புதிய நம்பிக்கைகளுடன் புதிய கனவுகளை மலர செய்துள்ளதாக மோடி இதன்போது தெரிவித்தார். அமேதி தொகுதியில் 1960 முதல் பெரும்பாலான தேர்தல்களில் வெற்றி பெற்று வரும் காந்தி குடும்பம் தற்போதைய தேர்தலில் தோல்வியை தழுவும் எனவும் மோடி தெரிவித்துள்ளார். பாரதிய ஜனதா கட்சி மற்றும் அதன் கூட்டணி கட்சிகளும் அதிகமான ஆசனங்களை கைப்பற்றும் நோக்கில் 5 வாரங்களாக நடைபெறும் மக்களவைத் தேர்தலில் தமது கடுமையான முயற்சிகளை மேற்கொண்டுள்ளன. Feedback at newsfirst.lk